ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நம்மளாம் அரைச்சி தான் பொடி சேர்க்க போகிறோம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 வரமிளகாய் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சிட்டேன். ஆறட்டும். இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அதை ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால உப்பு லைட்டாக சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த பொடி நம்ம அரைச்சி சேர்த்ததுக்கும் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.